குழந்தைய பாக்குறது கஷ்டமா? என் கண்ணை பார்த்து பேசி நான் உன்னை பெற்றுக்க சொன்னா நான் ஊரில் போய் டிமிக்கி அசினதுல குழந்தைய பார்த்து கஷ்டம்னு. உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். உன்னால இது முடியாது, உன்னால அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அதை மட்டுமே கேளுங்க. ஏமாறுற வாழ்க்கை சூப்பரா இருப்பான், ஏமாத்துற வாழ்க்கையில அங்கேயே இருப்பான். நாங்களாம் ஏமாந்தவங்க, அதனாலதான் வேற வழி கொடுக்குறோம். ஆண்டவங்க பெருசா உட்காந்துருக்கோம். எங்களை ஏமாத்துறாங்களே அதே நிலைதான் அவனுக்கு. சோ ஏமாறுறது தெரியாமல ஏமாற மாட்டோம். எப்படி தெரியாம நான் அன்பை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அன்பு கொடுப்போம், நிறைய அன்பு கொடுப்போம். அது உங்களுக்கு ஏமாத்தமா தெரியுது, எனக்கு தெரியும். நீ ஏமாத்துற அன்புல ஏமாத்த என்ன பண்ணுவீங்க? அது ஏமாற்றமா எடுத்துக்க முடியாது கட்சிமா. நீ என்ன ஏமாத்திட்டு போயிட்ட, நான் உன மனசறிஞ்சு ஏதாவது சொல்லிட்டு வச்சு நடத்தணும். ஏன் அப்படின்னா நான் உண்மையா இருந்திருக்கேன், நீ போலியா இருந்திருக்கேன். உண்மைக்கு எப்பவும் அழகு. அப்படி ஏமாத்திரம் முடிவு பண்ணி முதலே பழகிட்டேன். அப்புறம் என்ன ஆயிட போகுது? ₹1 கோடி சம்பாதிச்சிருவியா, வீடு கட்டிடுவியா, கடைசியா போகும்போது ஏதாவது கொண்டு போயிருவியா? நீ எதையும் கொண்டு போக முடியாது. இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சுமா அது சந்தோஷமா வாழ்ந்து போவோமே. கஷ்டம்ங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம